1921 செப்டம்பர் 11 நாள் முற்றுப்பெற்று 12 நாள் தொடர்ந்த யாமத்தில் 1:30 மணிக்கு மறைந்தது வரை பாரதி உடலால் வாழ்ந்தது 39 ஆண்டுகள். அந்த மகாகவி உடலால் மறைந்து 100 ஆண்டுகளாயினும் உணர்வாய் நினைவாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணங்களை காட்சிப்படுத்துகிறது இந்த தொகுப்பு. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை எங்கொரு காட்டிலோ கொண்டிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்று முரசறைந்த பாரதி பிறந்த காலத்தில் அந்நியர் ஆட்சி இந்த மண்ணையும் வளத்தையும் சூறையாடி கொண்டிருந்தது. சுப்பிரமணியன் என பெயரிடப்பட்டு சுப்பையா என செல்லமாக அழைக்கப்பட்ட நம் மகாகவிக்கு தங்கையாய் பிறந்த பாகீரதி எனும் பெண் குழந்தையும் ஓரிரு ஆண்டுகளிலேயே உயிர் நீத்தாள். உச்சி மோந்து வளர்த்த தாய் லட்சுமியும் சுப்பையாவை 5 வயதில் தவிக்க விட்டுவிட்டு பரலோக மோட்சம் அடைந்து விட்டாள். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்றறியீரோ என்று உரைத்த பாரதிக்கு தெய்வத்துக்கு நிகரான தாயின் பரிவும் கிட்டவில்லை. ஓடி விளையாடு பாப்பா என பிற்காலத்தில் பாடிய பாவலனுக்கு பிள்ளை பருவத்தில் உடன் விளையாட தங்கையும் இல்லை. அப்பாவின் கண்டிப்பும் கல்வியும் மட்டுமே இருந்தது. அதனால்தான் கனவு என தலைப்பிட்டு தான் எழுதிய சுயசரிதையில் வேண்டு தந்தை விதிப்பினு கஞ்சியான் வீதியோட்டங்கள் ஏதினும் கூடிலேன் தூண்டு நூற்கணத்தோடு தனியனாய் தோழமை பிரிதின்றி வருந்தினேன் என்று தன் நிலையை பாடினான் பாரதி. தனிமையில் வருந்தி தமிழ் கற்றுத் தேர்ந்த அந்த எட்டயபுரம் வீடு இப்போது பாரதியின் நினைவில்லமாய் திகழ்கிறது. மூன்று வயதில் உமையம்மையிடம் ஞானப்பால் அருந்தி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை என பாடினார் திருஞான சம்பந்தர் என்கிறது சைவ புராணம். நமது ஞானக்கவி சுப்பையா 7 வயதிலேயே இலக்கணம் தப்பாது பாடல் புனைந்து 11 வயதில் பாரதி என்ற பட்டம் பெற்றார் என்பது வரலாறு. எட்டயபுரம் அரசவையிலே பாரதி சின்ன வயதிலே பாடுகிற அந்த திறனை பார்த்து எட்டயபுரம் சமஸ்தானம் அவருக்கு கொடுத்த பட்டம் பாரதி. ஆனால் அவன் தென் மாவட்டங்களில் மிக பிரபலமான ஒரு பெருங்கவிஞனானான். உண்மை பேசுகிற, பொய்யே அற்ற உண்மை பேசுகிற, நேர்மை பேசுகிற, நியாயம் பேசுகிற, தவறு கண்டால் கொதித்து பேசுகிறவனாக பாரதி பிறந்திருந்தான், வளர்ந்திருந்தான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை எங்கொரு காட்டிலோ கொண்டிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. பாரதி பட்டத்தோடு நெல்லை இந்து கல்லூரியில் உயர்நிலை கல்வியும் பயின்ற பாரதிக்கு 15 வயதான நிலையில் 7 வயது செல்லம்மாளை திருமணம் செய்து வைத்தார் தந்தை சின்னச்சாமி ஐயர். அந்நியரின் ஆட்சியால் தொழிலை இழந்து வறுமையில் வீழ்ந்த சின்னச்சாமி ஐயர் மகனுக்கு திருமணம் செய்து வைத்த ஓராண்டில் இயற்கை எய்த 16 வயதில் பாரதி காசிக்கு சென்றார். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலா. காசியில் பன்மொழியும் கற்றதோடு ஜாதி அடையாளங்களை துறந்து எல்லா உயிரும் தெய்வம் என்ற மனநிலையோடு எட்டயபுரம் திரும்பினார் பாரதி. இரண்டாண்டுகள் எல்லா துயரும் துரத்திய போதும் கவித்தமிழை கைவிடாமல் இருந்த பாரதி 1904 ஆண்டு
தமிழ் ஆசிரியராய் பணியாற்ற மதுரை வந்தார். சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் போதித்த பாரதி தனிமை இரக்கம் என்ற தலைப்பில் எழுதிய கவிதை விவேகபானு என்ற இதழில் முதலாய் அச்சேறியது. 4 மாத மதுரை வாசம் முடிந்து சென்னைக்கு வந்த பாரதி கவிஞனாக மட்டுமின்றி சுதேசமித்திரன் உதவி ஆசிரியர், சக்கரவர்த்தினி பொறுப்பாசிரியர், இந்தியா இதழின் ஆசிரியர் என பத்திரிகையாளனாகவும் பரிணமித்தார். அகப்பாக்களை இயற்றிய புலவன் பாரதி புறப்பாக்களின் மூலம் புரட்சியை விதைத்தது இந்த காலத்தில்தான். உண்மையில் அவரது பத்திரிகை பணி சென்னையிலே சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக துவங்கியது. அந்த பத்திரிகையில் முன்னும் பின்னுமாக சில காலம் உதவி ஆசிரியராக அவர் பணியாற்றியிருக்கிறார். ஆனால் அவரே ஆசிரியராக உருவாக்கிய பத்திரிகைகள் தனியாய் உண்டு. அவைகள் இந்தியா, பாலபாரதா, விஜயா, சக்கரவர்த்தினி என்று புகழ் பெற்றவை. அதில் சக்கரவர்த்தினி என்கிற பத்திரிகையை பெண்களுக்காகவே துவங்கி நடத்திய பெருமையும் பாரதியாருக்கு உண்டு. தான் நடத்திய இந்தியா பத்திரிகையில், சக்கரவர்த்தினியில், விஜயாவில் தமிழ் பத்திரிகை உலகத்தில் முதன்முறையாக கருத்துப்படம் என்று சொல்லும் கார்ட்டூன் படங்களை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை மகாகவி பாரதியாருக்கே உண்டு. தான் அச்சிட்டு வெளியிட்ட ஆசிரியராக இருந்த இந்தியா பத்திரிகையை சிவப்பு தாளில் வெளியிட்டார் பாரதியார். அவரே சொன்னார், ஆங்கிலேயர்களை அச்சுறுத்துவதற்காக நான் அதை சிவப்பு தாளில் அச்சிடுகிறேன் என்று சொன்னார். ஆங்கிலேயர்கள் அஞ்சினார்கள். ஆம், 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தமிழ்நாட்டில் வெளியான பத்திரிகைகளில் ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட முதல் பத்திரிகை இந்தியா பத்திரிகை என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. அவர் மீது தடை விதிக்கிற அளவிற்கு, அவரது பத்திரிகையை தடை செய்கிற அளவிற்கு ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் ஆத்திரமூட்டும் கேள்விகளை, வினாக்களை பாரதியார் தன் பத்திரிகையில் எழுதி கொண்டே இருந்தார். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் பலி குன்றாதோதுவோம் வந்தே மாதரம் என்றும், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் எனவும், ஜாதி மதங்களைப் பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் என்றவாறும் விடுதலை தீ வளர்த்த பாரதியை கைது செய்ய வெள்ளை அரசு 1908ஆம் ஆண்டில் ஆணை பிறப்பித்ததால் புதுச்சேரிக்குள் புகுந்தார் புதுமை கவிஞர் பாரதி. பிரெஞ்சுக்காரர்களின் ஆளுமையில் இருந்த அந்த பகுதிதான் 10 ஆண்டுகள் குயில் தோப்பாக, ஏடுகொள்ளாத அளவிற்கு எழுதி குவிக்க வாய்த்த வரமாக பாரதிக்கு இருந்தது. இந்த ஞானம் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே நீலக் கடலோர் நெருப்பதிரே சேர்மழி போல் மோகனமாம் சோதி பொருத்தி முறைதவரா வேகத் திரைகளினால் வேதப் பொருள்பாடி வந்து தவழும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென் புதுவை என்னும் திருநகர் என்று பாரதி பாடித் திளைத்த புதுச்சேரியில் கருவடி குப்பத்தில் உள்ள குயில் தோப்பில்தான் தெள்ளுதமிழ் கவிதைகளை அள்ளிக் கொடுத்தார் பாரதி. அங்கு உருவாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம்தான் பின்னாளில் பாரதிதாசனாக பிரபாகம் எடுத்தார். பாரதியால் தமிழும், தமிழால் பாரதியும் பெருமை பெற்றதை பாடி போற்றினார். மற்றவர்களுக்கும் பாரதிக்கும் என்ன ஒரு மாறுபாடு, வேறுபாடு என்றால், தமிழ் தலைவனை எண்ணி தவங்கிடந்தது ஆங்கு இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று அவர்களை சொல்வார்கள். இந்த தமிழ் மொழி தனக்கு ஒரு தலைவனை தேடி தேடி அலைந்து தவித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு தலைவனாக வந்தானாம் பாரதி. பாரதிதாசன் சொல்லுவார், வாழேந்தும் மன்னர்களும் மானியங்கொள் புலவர்களும் அந்த நாளேந்தி காத்த நறுந்தமிழை என் இன்னுயிரை இந்த நாளேந்தி காக்குனர் யார், நன்னுனர் யார் என அயலார் நகைத்த போது
தோளேந்தி காத்த எழில் சுப்பிரமணிய பாரதி வாழ்க என்று சொல்லுவார். புதுவை வாழ்க்கையில் கவிதைக்கு பஞ்சமில்லை என்பதோடு அவ்வப்போது அடக்குமுறைக்கும் வறுமைக்கும் பஞ்சமில்லாமல் தான் இருந்தது. வீர சுதந்திரம் வேண்டி ஓர் பத்திரிகையை தொடங்குவதற்காக பாரதி மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் முடங்கின. கடலிருந்த பகுதி தவிர மற்ற எல்லா இடங்களிலும் போலீசாரால் பாரதியார் கண்காணிக்கப்பட்டதாக பாரா குறிப்பிடுகிறார். பாரதியின் எழுத்தை நிறுத்தும் முற்றுகை அனைத்து திசைகளிலும் நிகழ்ந்த போதும் அணையா நெருப்பாய் தன்னை மகாகவியாக்கிய மாபெரும் படைப்புகளில் பெரும்பாலானவற்றை பாரதி புதுவையில்தான் படைத்தார். எல்லா மதக்கடவுளையும் பாடிய ஒரே ஒரு செந்தமிழ் புலவர் என்ற பெருமைக்கு சான்றாய் விளங்கும் புதிய ஆத்திச்சூடியை 1913 புதுச்சேரியில் தான் அச்சிட்டு வெளியிட்டார் அவர். 2000 ஆண்டுகால வரலாறு தமிழ் கவிதைக்கு உண்டு. ஆனால் தமிழில் சைவர்கள் சிவனைத்தான் பாடுவார்கள், வைணவர்கள் திருமாலைத்தான் பாடுவார்கள். எங்கோ பிறந்து எங்கு வந்து தமிழ் படித்த ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் கூட தமிழ் படித்து தேம்பாவணி தான் எழுதினார். உமறு புலவர் சீராப்புராணம் எழுதினார். அவரவர்கள் தங்கள் தமிழை, தங்கள் கவிதையை தாங்கள் வணங்கும் தெய்வங்களுக்கு மட்டும்தான் தந்தார்கள். பிற தெய்வங்களுக்கு தரும் பண்பு தமிழில் இருந்ததில்லை. 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதன்முறையாக தன் தமிழை, தன் கவிதையை எல்லா தெய்வங்களுக்கும் தாரை வார்த்து கொடுத்த பெருமை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு மட்டும்தான் உண்டு. ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன்மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என எல்லா தெய்வங்களையும் தன் தமிழில், தன் கவிதையில் பாடிய சிறப்பு பாரதியாருக்கு உண்டு. 1918 வரை புதுவையில் வசித்த பாரதி நவம்பர் மாதம் 20 தமிழகத்திற்குள் நுழைகிறார். கடலூரில் கைது செய்யப்பட்ட பாரதிக்கு அப்போது 36 வயது. வெஞ்சிரை வாசத்திற்கு பின்னர் டிசம்பர் மாதம் 14 நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்படுகிறார் பாரதி. அருந்துணையான செல்லம்மாளின் சொந்த ஊரான கடையத்தை விட்டு பாரதி வெளியேறக்கூடாது என்பதுதான் அந்த நிபந்தனை. அடுத்த 1.5 ஆண்டுகள் கடையத்தில்தான் கழிந்தன. பாரதியை புரிந்து கொள்ளாத சுற்றத்தார் மத்தியில் எப்படி இருந்திருக்கும் அந்த வாழ்க்கை? பாரதியின் மனைவி செல்லம்மாளே எழுதியிருக்கிறார். பாரதியார் முன்பு சொன்ன வாக்கு மெய்யாயிற்று. புதுவையிலிருந்து வந்ததனால் அதிக சுகமொன்றும் நான் அடையவில்லை என்று தொடர்ந்து எழுதி கொண்டு போகும் செல்லம்மாள், சகிக்க முடியாத பல கஷ்டங்களாலும் என் கணவரது பொன்னிற மேனி கருகி பார்க்க சகிக்காமல் எலும்பும் தோலுமாக மாறியது என்றெல்லாம் தன் துயரை எழுதிவிட்டு, கடையமோ நாகரிக வாசனை இல்லாத ஒரு பிற்போக்கான கிராமம். அவ்விடத்தில் உட்கார்ந்து கொண்டு சமூக முன்னேற்றத்திற்கு ஒருவன் உழைத்தால் அவன் கதி என்னவாகும் என்ற கேள்வியையும் எழுப்புகிறார். உற்றார் ஒதுக்கிய போதும் உயிர் போல் பாரதியை காத்த இன்னொரு தாயல்லவா செல்லம்மாள். உடனே இவங்களை என்ன செய்தார், இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த தலித் சகோதரர்களெல்லாம் நித்திய கல்யாணி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து கோயிலில் வச்சு அவங்களுக்கு பூணில் போட்டு விடுதார். இந்த பூணில் போட்டதுனால ஊரில் உள்ளவனுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. என்னைய அந்த ஆள் சமூக புரட்சி பண்ணி போடுவான் போல தெரியுது, இவனை ஊரை விட்டு விரட்டணுங்கிறாங்க. ஊரை விட்டு விரட்டணுங்கும்போது ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, உயிரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அவர் வர்றதுக்கு வழியும் வாகையும் போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் அவர் 2 நாளைக்கு அந்த நித்திய கல்யாணி கோயில் பக்கத்தில் இருக்க பாறையில் தான் இருக்க வேண்டிய சூழல் வந்துட்டு. இப்படி இருக்கிற காலத்தில் மனைவி என்ன நினைக்கா, செல்லம்மாள் பாரதி, செல்லம்மாள் நம்ம கணவர் சாப்பிடாமல் இருக்காரு, பட்டினியாக கிடக்காரு, ஆகவே மனம் தாங்காமல் தூங்காமல் ராத்திரி பூரா தூங்காமல் என்ன செய்து எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன வழி இன்னும் புலம்புது, ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ கணவன் சாப்பிடாமல் இருக்காங்களே, நம்ம கடையத்தில் வந்து சாப்பிடாமல் இருக்காங்களே, இன்னும் வேதனையும் சஞ்சலமும் பட்ட உடனே மறுநாள் காலையில் வீட்டில் குளிக்க போவதற்காகவும் தண்ணி எடுப்பதற்காகவும் குடத்தை கொண்டு அந்த காலத்தில் அப்படி தான், அப்படி பழக்க வழக்கங்கள். குடத்தில் வெத்து குடம் கொண்டு போய் அதுக்கப்புறம் அதில் குளிச்சுட்டு குடிக்க தண்ணியை கொண்டு வருவாங்க. இதில் இந்த அம்மா என்ன செய்த, ஒரு 5-6 இட்லியை உள்ளே போட்டு அதை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் அவருடைய வயிற்று பசியை நீக்கினாங்க. இது மிகப்பெரிய தன்னுடைய கணவனும்
மனைவியும் அன்பாக இருப்பதற்கும் தன்னுடைய கணவன் பசியோடு இருப்பதை தாங்க முடியாததினால் இந்த செல்லம்மா பாரதி அதெல்லாம் செய்திருக்காங்க என்றால் மிகப்பெரிய ஒரு சிறப்பானது. கடையத்தில் பாரதி அனுபவித்தது வறுமை. எட்டயபுர மகாராஜாவுக்கு சீட்டுக்கவி எழுதி உதவி கேட்டும் பலனில்லை. ஆங்கிலேயரை எதிர்த்து எழுத்து புரட்சி செய்ய எப்படி அந்த மகாராஜா உதவுவார்? நெருப்பை எத்தனை காலம்தான் சிறைப்படுத்த முடியும்? கடையத்தை விட்டு மீண்டும் சென்னை புறப்பட்டார் பாரதி. அந்த காலத்தில் மகாத்மாவின் தலைமையில் பற்றிய சுதந்திர தீயை தன் பாட்டாலும் எழுத்தாலும் காட்டு நெருப்பாய் மாற்றினார் பாரதி. கடற்கரையில் கூட்டம், சுதேசமித்திரனில் மீண்டும் எழுத்துப்பணி, காந்தியோடு சந்திப்பு என்று சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்த பாரதிக்கு அப்போதும் பேருதவியாய் எவரும் இல்லை. இருந்தும் அஞ்சாத நெஞ்சுரம் கொண்ட சிலரின் ஆதரவோடு அரும்பெரும் தொண்டாற்றினார் பாரதி. அந்த தொண்டின் தொடர்ச்சியாக 1921 ஈரோடு கருங்கல் பாளையம் வாசகசாலைக்கு பேருரை ஆற்றச் சென்றார் அவர். மனிதனுக்கு மரணம் இல்லை, இதுதான் அந்த பேருரையின் தலைப்பு. அதுவே மகாகவியின் இறுதி பொது உரையாகவும் மாறிவிட்டது. அதன் பின்னர் சென்னை திரும்பி உடல்நலம் குன்றி புகழ் உடம்பு எய்தினார் மகாகவி. இந்த யானை தாக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சாமி கோயிலில். அவர் அடிக்கடி போவது வழக்கம். போய் தரிசனம் எல்லாம் முடித்து விட்டு அந்த யானைக்கு தேங்காய் பழம் எல்லாம் அன்புடன் கொடுப்பது அவருடைய வழக்கம். கோயில் யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது. இருந்தாலும் பாரதிக்கு அதெல்லாம் சட்டை பண்ணுற வழக்கம் கிடையாது. வழக்கம் போலே அந்த தேங்காய் பழம் கொடுக்க போகிறார். அந்த யானை அவரை தும்பிக்கையால் தட்டி விடுகிறது. தட்டின தாக்கினோடனே அப்படியே அவருடைய கால் கீழே வந்து விடுகிறார். மூர்ச்சியாகி விடுகிறார் பாரதி. ஏன்னா அது ஏதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த கூகுளில் கூட பார்த்தோமானா பாரதியார் யானை தாக்கிய மரணம் அடைந்தார் என்கிற ஒரு தவறான செய்தியை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை. அவர் மூர்ச்சி அடைந்து விழுந்து விடுகிறார். அவருடைய உயிர் நண்பரான கோவலை கிருஷ்ணமாச்சாரி அதை கேள்விப்பட்டு ஓடி வந்து அவர் தன் உயிரை பணம் வைத்து உள்ள நுழைஞ்சு வேலிக்குள்ள நுழைஞ்சு அப்படியே பாரதியை அலாக்காக தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விடுகிறார். அதுக்கு பிறகு அவரை மருத்துவமனையில் அனுமதித்து ஒரு ஷாக் இருக்கத்தானே செய்யும், ஒரு அதிர்ச்சி இருக்கத்தானே செய்யும். அதுக்கு பிறகு நவம்பருக்கு அப்புறம் செப்டம்பர் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் உயிரோடு வாழ்ந்தார் யானை தாக்கின பிறகும். இடையில கருங்கல் பாளையம், திருவண்ணாமலை போன்ற பல ஊர்களுக்கு சென்று சொற்பொழிவுகளாற்றி தொடர்ந்து சுதேசமித்திரனில் நிறைய விஷயதானம் பண்ணி கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அந்த காலப்போக்கில் காலம் தீர்மானித்து விட்டால் அதை யாரும் எதிர்க்க முடியாது இல்லையா? அதனால காலம் ஒரு வரையறை வகுத்து இத்தனை ஆண்டுகள் நீ பூமியில் வாழ்ந்தது போதும் அப்பா என்று கருதி அவருக்கு ஒரு நோய் மூலமாக வந்தான். வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்றுப்போக்கு. பாரதியினுடைய குணத்தில் எப்படின்னா அந்த மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதாவது அவர்களுக்கு உள்ளுணர்வு இருந்திருக்கும். இந்த உள்ளுணர்வின்படி தனது காலம் ஆக போகிறது என்பது மகான்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும் என்று நான் உண்மையில் நம்புகிறேன். அதனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனி அவ்வளவுதான் என்பதனால் அவர் அப்படியே அந்த மருந்தெல்லாம் எதுவுமே சாப்பிடாம செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி விடிகாலை 1-1:30 மணிக்கு அவர் இந்த உலக வாழ்வை நீட்டார். அதுதான் அவருடைய சென்னை வாழ்க்கையினுடைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்தது. அன்று பாரதி மறையவில்லை. ஏனென்றால் அவன் வேடிக்கை மனிதன் இல்லை. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்பதற்கு இணங்க எல்லா மக்களும் படைக்கும் வகையில் எண்ணம் புதுமையாய், இயல்பு புதுமையாய் தன் எழுத்தை தந்தவன் பாரதி. சாதி மதங்களை பாராமல் எல்லோரும் ஓர்குலம் என்று உறக்க கூவிய தமிழ் குயில் பாரதி. அதனால்தான் அவன் மகாகவி. மனிதனுக்கு மரணமில்லை என்ற அந்த மகாகவிக்கு எப்போதும் மரணமில்லை. உடலால் மறைந்து ஒரு நூற்றாண்டு கடந்த போதும் உணர்வால், நினைவால் பாரதி வாழ்கிறான், வாழ்வான். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே.